பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளுக்காக கர்த்தரை மையப்படுத்துகிறேன். நேற்று தினத்துடைய தொடர்ச்சி இந்த நாள் நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், முதல்ல அவரை தேடுங்க. லூக்கால அவரையே தேடுங்கள் என்று சொல்லி பார்த்தோம். தொழுது கொள்ளும் போதெல்லாம், எப்போதெல்லாம் தேட வேண்டும், தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார், அப்போதெல்லாம் அவரை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களுக்கே முக்கியத்துவம் கொடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் நாளை தினத்துக்குரிய எல்லா கலக்கங்களையும் நீக்கி விடுகிறதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலையும் கூட அந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சியை நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடங்கொடாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. முதல்ல தேவராஜ்யத்தை தேடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை பவுல் இங்கே தன்னுடைய நிருபத்திலே அழகாக எழுதுகிறார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்புக்கானது கிடையாது, குடிப்புக்கானது கிடையாது, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் பொருளாதார ஆசீர்வாதங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடும், அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவை கொடுத்து விடும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம அதை ரொம்ப நாடுகிறோம், அதை நாடி தேடுகிறதுனால உள்ளங்கள் நிறைய நேரங்களில் இழைத்து போகிறது. ஆனால் இங்கே சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்புக்கும் குடிப்புக்கும் அல்ல, அது நீதியாம் சமாதானமாம். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நம்முடைய வாழ்க்கையில் தேவ நீதி நிறைவேற ஒப்பு கொடுக்குறோமா? ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் இழப்புகளை ஏற்படுத்தினவர்களை பழிக்கு பழி வாங்குவது மனுஷ சுபாவம். ஆனால் தேவ நீதி எங்கேயுமே வேதத்தில் குழியில் தள்ளினவர்களையோ, தங்களை துன்பப்படுத்தினவர்களையோ, தங்களை காயப்படுத்தினவர்களையோ பரிசுத்தவான்கள் திரும்ப எதிர்த்து நின்றதா வேதத்தில் எங்கேயும். அது தாவீதுடைய வாழ்க்கையிலாக இருக்கட்டும், யோசேப்புடைய வாழ்க்கையிலாக இருக்கட்டும், ஈசாக்கின் வாழ்க்கையிலாக இருக்கட்டும், தங்களுக்கு ஏமாற்றங்களை கொடுத்த மனிதர்களை விட்டு விலகதான் செய்தார்களே ஒழிய அவர்களை தூற்றிக்கொண்டோ அவர்களுக்கு உறவாக பேசிக்கொண்டோ இல்லை. சமாதானத்தை தெய்வ பிள்ளைகள் நாடணும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்முடைய வீடு புசிப்புக்கும் குடிப்புக்கும் அந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா, இல்லை சமாதான சமாதானமாக இருப்பதற்காக பிரயாசப்படுகிறோமா? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறதா? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை குடும்பம் விரும்புகிறதா, இல்லை இம்மைக்குரிய காரியங்களை குறித்து அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறது போல, அஞ்ஞானிகள் கலங்கிறது போல கலங்கி பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறோமா? இன்னைக்கு நம்ம யோசிப்போமே, ஒரு ஆழமான தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்துக்கு முதலிடம் நான் கொடுக்குறேன் ஆண்டவரே, சமாதானத்துக்கு முதலிடம் கொடுக்குறேன் ஆண்டவரே, தேவனுடைய நீதிக்கு நான் முதலிடம் கொடுக்குறேன் ஆண்டவரே. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று சொல்லி ரோமரில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நிறைய நேரங்களில் தேவ நீதியை நம்ம எப்படி கெடுத்திருப்போம். தேவன் இதை செய் அப்படின்னா நம்ம அதை அப்படியே செஞ்சிடணும், அது மிஞ்சியும் இல்லை குறைச்சியும் இல்லை, நம்ம அப்படியே செய்யும்போது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கும். இப்படி நீதியையும் சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தையும் நம் நாடும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கும். 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். நம்ம பரிசுத்த ஆவியினால் நிறைந்த சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, சமாதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, தேவ நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியர்களை, அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார். எப்படியா? தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்ட மனிதனுமாக இருப்பான் என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மளை சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்க முடியல. ஏன் தேவன் அப்படிப்பட்ட அங்கீகாரமற்ற சூழ்நிலை ஏற்படுத்துகிறார்? ஏன் அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு கனவீனமான சூழ்நிலை நமக்கு வருகிறது? இன்றைக்கு நம்ம யோசிப்போமே, இந்த வேத வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அது பரலோக ராஜ்யம், மேலே நம்ம போகிறது அங்கே பரலோக ராஜ்யம். தேவராஜ்யம் கூடி தொழுது கொள்கிற இடம். தேவராஜ்யத்தில் உபத்திரம் உண்டு, கூடி தொழுது கொள்ளக்கூடிய இடம் தான் தேவனுடைய ராஜ்யம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க அப்படின்னும் போது நாம் எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம், நாம் எப்படி ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம் என்பது கர்த்தருக்கு நல்லா தெரியும். நீங்கள் நிறைய குறைகளையே, இல்லாதவைகளையே, நாளைய தினத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து கலங்கி சோர்ந்து போவோம். நான் இன்றைக்கு சொல்லுவேன்,
சமாதானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ சமாதானத்துக்கு ஒப்பு கொடுங்க. தேவனுடைய நீதிக்கு ஒப்பு கொடுங்க. அதை இப்படியாக எழுதுகிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகத்தில் ஆண்டவர் அங்கே இப்படியாக அதை ஏசாயாவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் உரைக்கிறார். 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 18 வாசித்துட்டு 17 வாசிக்கிறேனே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும். நீ என் கற்பனையை கவனிச்சா உன் வாழ்க்கையில சமாதானம் நதியை போல இருக்குமே. ஒருவரும் அதை அடக்கிவிட முடியாது, ஒருவரும் அதை ஆளுகை செய்து விட முடியாது. அப்படிப்பட்ட சமாதானத்தை இன்னைக்கு உலக பிரகாரமான சமாதானம் ஒருவேளை பொருட்கள் மேல இருந்தால் அந்த பொருள் பழசாகிற வரைக்கும் இருக்கும், அதுல மகிழ்ச்சி. இல்லை சில உறவுகள் மேலே இருக்குன்னா சில சூழ்நிலைகள் நல்ல ஐக்கியங்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த சமாதானம் இருக்கும். ஆனால் தேவனுடைய கற்பனையை கவனித்து தேவன் விரும்புகிற சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் என்றால் அது நதியை போல் இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும். அப்படி நீதியையும் சமாதானத்தையும் பரிசுத்தாவினால் உண்டாக சந்தோஷமும் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவனுக்கு முந்தின வசனத்தை வாக்காக சொல்லுகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தரா இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமாக இருக்கிறது நான் உனக்கு போதிப்பேன்ப்பா. பிரயோஜனமற்ற காரியங்களில் ஒன்று நடத்த மாட்டேன், பிரயோஜனமான காரியங்களில் ஒன்று நடத்துவேன். இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறது போல, அஞ்ஞானிகள் கலங்கிறது போல புசிப்புக்கும் குடிப்புப்பான காரியங்களை குறித்து தேவனுடைய ராஜ்யத்தில் நான் விரும்ப மாட்டேன். தேவனுடைய ராஜ்யத்தில் நீதியை விரும்புவேன், தேவநீதியை விரும்புவேன், சமாதானத்தை விரும்புவேன், கர்த்தரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை விரும்புன்னு சொல்லி நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசி நல்ல வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்களுக்கு வேத வார்த்தையின்படி உடைய நீதியையும் உடைய ராஜ்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நல்ல அனுபவங்களை நீர் எங்களுக்கு தந்து நீர் நடத்த நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ராஜா, நீங்கள் மகிமை மாட்டேங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.